ஹே ஸ்டீஸ் ஒன் பீஸில் லாஸ்ட்டாக வந்து 1088 எபிசோடில் வந்து என்னாச்சுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போ ஹேன்காக் வந்து அவளை மாதிரி மெரைன் கவர்மெண்ட் க்ரியேட் பண்ண செரஃபிம் பற்றி நினச்சிட்ருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் லூஃபியை மேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவா. அதுலேருந்து தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடோட நேம் வந்து லூஃபியோட ட்ரீம். ஒன் பீஸ் ஸ்டார்டிங்லேருந்து லூஃபியோட ட்ரீம் வந்து கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆகிறதா நினச்சிட்ருப்போம். ஆனால் லூஃபியோட ட்ரீம் வந்து இது ஆக்சுவலாக இல்லை. அமேசான் லில்லியில் சில்வர் ரேலிச்சும் அப்புறம் ஷக்கியும் வந்திருப்பாங்க. சில்வர் ரேலிச் கிட்ட வந்து போ ஹேன்காக் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாள். மெரைன் கவர்மெண்ட் வந்து அந்த பசிபிஸ்டாஸ் வந்து உங்களை ரிப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் உங்களை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ரேலிச் சொல்லுவான். ஷக்கி உடனே சீப்ரிசம் ஸ்டோனோட பேடல் ஷிப்ஸ் இருக்கிறதுனால காம்பெல்ட்டுமே சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். நான் முடிஞ்சிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போ ஹேன்காக் வந்து சில்வர் ரேலிச் கிட்ட சொல்லுவாள். சிச்சுவேஷனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இப்போ இருக்கிற பிளாக் பீடை வந்து என்னால் 1-1 வந்து டிஃபீட் பண்ண முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ரேலிச் வந்து போ ஹேன்காக் கிட்ட சொல்லுவார். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அதே மாதிரி பிளாக் பியர்ட் பைரட்ஸ் எல்லாருமே போ ஹேன்காக் வந்து கல்லா மாற்றிருப்பான். பிளாக் பியர்டு வந்து அவன் டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி போ ஹேன்காக் வந்து கேப்சர் பண்ணியிருப்பான். கோபி வந்து நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரோட உயிருமே பிளாக் பியரோட கையில் தான் இருக்குது. அப்போ தான் சில்வர் ரேலிச் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. பிளாக் பீட் வந்து கோபி கிட்ட வந்து ராக்கி போட் இன்சிடென்ட் அப்போ எனக்கு நல்லதாக நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். அந்த பைரட் ஐலண்ட் வந்து இப்போ என் கண்ட்ரோலில் இருக்குன்னா அதுக்கு நீயும் காரணம் அப்படின்னு சொல்லுவான். போ ஹேன்காக் வந்து திரும்ப நம்மளோட ஆளுங்க எல்லாத்தையுமே பழையபடி மாற்றுவான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்பான். கோபி வந்து அவன் எங்காலையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ கழுத்துலேருந்து கையை எடுத்தனா இவன் நம்மளையும் கல்லாக மாற்றிடுவா, அதனால் அவளை கொல்றத தவிர அவர் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பீட் சொல்லுவான். அப்போ செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஹாக்கி வரும். யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ரேலிச்சோடது. ஷாங்ஸுக்கு ஹாக்கியை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தது சில்வர் ரேலிச் தான். இப்போ சில்வர் ரேலிச்சோட ஹாக்கி எப்படி இருக்கும்? நேவி வந்து இந்த ஐலாண்டுக்கு வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ரேலிச் சொல்லுவான். அதே மாதிரி போ ஹேன்காக் கிட்ட வந்து நான் லேட்டாக வந்ததுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவான். ஷாங்ஸோடது மாதிரி சில்வர் ரேலிச் வந்து அவரோட ஸ்வாட் எடுக்கும் போது அவ்வளோ இன்டென்ஸான ஒரு கான்கரர் ஹாக்கி வரும். ஒயிட் பியர்ட் பைரட்ஸில் வேலை பார்த்தவனே இது சைல்டிஷாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ரேலிச் வந்து பிளாக் பியர்ட் கிட்ட சொல்லுவான். நீ வேணால் டார்க்காக இருக்கலாம், நான் டார்க்கிங் ரேலிச். ரேலிச்சோட ஹாக்கியில் வந்து இருந்த கொஞ்சம் நஞ்சம் பேருமே ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க, எல்லாம் கீழே வந்துடுவாங்க. கோபி வந்து ஷாக் ஆகிடுவான், அதுதான் சில்வர் ரேலிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போ ஹேன்காக் கிட்ட வந்து சில்வர் ரேலிச் வந்து எல்லோரும் பழையபடி மாற்று, நான் கடைசி வரையும் வாட்ச் பண்ண போகிறேன், யாராச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா திரும்ப உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ரேலிச் சொல்லுவான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் போ ஹேன்காக் மாதிரி இருக்கிற செரஃபிம்க்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போ ஹேன்காக்கோட சிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கோபியை வந்து பிளாக் பீட் பைரட்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது நியூஸ்லலாம் வரும். இதோட இந்த எபிசோடோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை பக்கியோட வாண்டட் போஸ்டரும் அதே மாதிரி லூஃபியோட கியர் 5 போஸ்டரும் போட்டிருக்காங்க. ஸோ எபிசோட்குள்ளே திரும்ப வரும்போது சாபோ வந்து கோப்ராவை கொன்ன நியூஸ் வந்து கோலா பார்த்துட்டு இருக்கா. கோலா வந்து அந்த நியூஸை பார்க்கும்போது அவள் கண்ணு கலங்குது செம்மையாக. ரெவல்யூஷனரி ஆர்மி எல்லாருமே யுவான்காக்கோட ஐலாண்டில் தான் இருக்காங்க. சாபோவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க கோலாக்கு. சாபோ வந்து ஏன் நம்மளை கவலைப்பட வச்சான், இது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயின் சொல்லுவான். க்ரோவோட பவர்ஸ் வச்சுருக்கான் வந்து நான் சாபோவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். எல்லாருமே சாபோவை நினச்சி ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இப்போ ட்ராகன் மட்டும் அமைதியாக இருப்பார். அப்புறம் கோலா வந்து மங்கி டி ட்ராகனை பார்ப்பா. ட்ராகனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம பார்த்தலோமியா குமா இருப்பான். இந்த இடத்துல வந்து பார்த்தலோமியா குமாவோட பேக் ஸ்டோரி வந்து நீங்கள் மங்கால படித்து பாருங்கள், இருக்கிறதுலே அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. அப்புறம் மங்கி டி ட்ராகன் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாபோ ஓகேவாக தான் இருப்பான், ஆனால் சாபோ வந்து என்ன காரணமாக இருந்தாலும் சரி கோப்ராவை கொண்டு இருந்தானா நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். கூமா கிட்ட வந்து என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்கி டி ட்ராகன் கேட்பார். கூமா வந்து அமைதியாக இருப்பான். கூமா வந்து வெகாபங்க் வந்து ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணி ரோபோட்டாக மாற்றிருப்பார் கவர்மெண்ட்டோட ஆர்டர்னால. கொஞ்சம் நேரம் கழித்து கூமா வந்து உங்கள் இஷ்டம் படி அப்படின்னு சொல்லிட்டு நீல் பண்ணுவான், ஃபுல்லாக ரோபோட்டாக மாறினதுனால. கோலா வந்து இதை பார்த்துட்ருப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு கோலாவோட கண்ணில் வந்து அவ்வளோ தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா கூமா வந்து சின்ன வயசுலேருந்து ரெவல்யூஷனரி ஆர்மியில் இருந்திருப்பான்னு. அப்போ திடீர்னு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயிலில் வந்து ஒரு கால் வரும். கோலா வந்து கால் பண்ணோடனே சாபாவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காலை எடுக்க போவா. இன்னொரு சைடில் வந்து மெரைன் கவர்மெண்ட்டில் வந்து அந்த காலை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருப்பாங்க. கமாபாக்கா குவெண்டம்லேருந்து கால் வருது, அது ஃப்ளேம் எம்பரர் சாபாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சைடில் கால் ரிங் ஆகிட்டு இருக்கும், ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோலா வந்து காலை எடுப்பா, இது நான் தான் சாபோ பேசுகிறேன், சாரி உங்களை ட்ரபிள் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாபோ சொல்லுவான். கோலா கண் அப்படியே கலங்கும்.
இன்னொரு சைடில் சாபோ வந்து கோப்ராவை கொண்டு இருக்கவே மாட்டான், இது வாய்ப்பே இல்லை, இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி புலம்பிகிட்டு இருப்பான். சாபோ வந்து விவியோட அப்பா வந்து கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்போவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். நிக்கோ ராபின் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். ரெவல்யூஷனரி ஆர்மியோட எதிரி வந்து வேர்ல்டு நோபல்ஸான், கிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ ராபின் சொல்லுவாள். நியூஸில் என்ன வந்திருக்குன்னா, ரெவல்யூஷனரி ஆர்மி வந்து செலஸ்டியல் ட்ராகன்ஸ் மேலே வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சாபோ வந்து கோப்ராவை கொண்டுட்டான், விவி வந்து டிஸப்பியர் ஆகிட்டா அப்படின்னு வந்திருக்கும். உடனே சாஞ்சி வந்து விவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவான். அலபஸ்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் புலம்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கு ஜோரோ வந்து கிங் கோப்ராவும் செத்து போயிட்டாரு, விவியும் டிஸப்பியர் ஆகிட்டா, இதுக்கப்புறம் அங்கே போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லுவான். ஜோரோ கிட்ட இருக்க அந்த உட்டன் பேரலில் வந்து அந்த சேரு மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பானே அவன் இருப்பான். விவியோட அப்பா கோப்ரா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்கும்போது ஃப்ராங்கி வந்து உன் பிரதரை வந்து நம்ம ட்ரெஸ்ஸரோஸரான பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி வந்து லூஃபிக்கிட்டே கேட்பான். ஜோரோ வந்து உன் கத்திட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாயிட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். லூஃபி நீ ஏஸ் பிரச்சனையில் இருக்கும்போது என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து லூஃபிக்கிட்டே கேட்பான். லூஃபி வந்து ஏஸ்க்கு வந்து அவனோட ஓன் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, அவனுக்கு நிஜமாகவே ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜோரோ வந்து அதே மாதிரி தானே விவியை வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். நிஜமாகவே அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போகலாம், யாரோட வேணால் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லுவான். புலம்பாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்லுவானே எல்லாரும் எங்களால் இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நீ வந்து ஒனிகேசிமா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி திட்டுவான், க்ரீன் கைட்னு சொல்லிட்டு நாமி திட்டுவா, சாப்பர் அவங்க க்ரீன் மாம்னு சொல்லுவான், சாஞ்சி வந்து மாஸ்டர்னு சொல்லுவான். எல்லாரும் ஜோரோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஜோரோ எல்லாரையும் விட்டுட்டு சாஞ்சியை மட்டும் வாயை மூட 4வது பிளேஸர்னு சொல்லிடுவான். அப்புறம் ஜோரோ சாஞ்சி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. நிக்கோ ராபின் அப்போ தான் நம்ம வானவில் இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. 7 வார்லாட் சிஸ்டத்தை வந்து கவர்மெண்ட் தூக்கிட்டாங்க, அதனால் வார்லாட்லாம் திரும்ப பைரேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கிராஸ் கில்டு உருவாச்சு, பக்கி இதனால் எம்பரர் ஆகிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு லூஃபி வந்து சைலண்ட் ஆகிடும். சாபோவை நினச்சி பார்த்துட்டு சாபோ வந்து இன்னசென்ட், அவன் சின்ன வயசுலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் ஸ்ட்ரிக்டான ஒரு வீட்டில் தான் வளர்ந்தான், ஸோ அவனுக்கு எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி சாபோ எஸ் இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேருந்து இதை காட்டுவாங்க. நாஸ்டாலஜிக்காக இருக்கும் அந்த சீன். நம்ம எல்லோரும் ஒரு நாள் பைரேட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. இந்த எபிசோடில் வந்து பர்டிகுலராக அந்த சின்ன வயசு அனிமேஷன் வந்து செம்மையாக இருக்கும். அப்போ தான் லூஃபி வந்து அவனோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு சாபோ கிட்டேயும் ஏஸ்கிட்டேயும் சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஷாங்க்ஸ் கிட்டேயுமே சொல்லியிருப்பான். இந்த எபிசோடில் வந்து லூஃபி வந்து அவனோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவான். லூஃபியோட ட்ரீம் வந்து என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து லூஃபி அவனோட ட்ரீமை சொன்னோன்னே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லார் ஃபேஸ்லேயுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், எல்லார் ஃபேஸ்லேயுமே ஒரு ஜாய் இருக்கும். மேபி ஜாய் பாய்க்கும் இதே ஒரு ட்ரீம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து லூஃபியை சூஸ் பண்ணது. லூஃபியோட ட்ரீமை கேட்டாலுமே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருப்பாங்க, லூஃபியோட ட்ரீம் அடையிறதுக்கு அவன் கிங் ஆஃப் பைரேட்ஸ் ஆகினா அது பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உசுப் வந்து இதை கேட்டுட்டு யாருமே இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். லூஃபி வந்து நான் ஷாங்க்ஸியே சாபோ 3 பேர்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க எல்லாருமே சிரித்தாங்க. ஷாங்க்ஸ் கண்ணில் வந்து தண்ணி கூட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சிரிச்சிட்டே சொல்லுவான். அதுக்கப்புறம் க்ரோவில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஜோரோ சிரிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. லூஃபியோட ட்ரீம் என்ன தான் இருக்குன்னு தெரில, அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது. இவ்வளோ நாளாக லூஃபியோட ட்ரீம் வந்து கிங் ஆஃப் பைரேட்ஸ் ஆகிறதான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை போட்டாங்க. டு பி கண்டினியூட் போட்டு இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து 1089 எபிசோடில் வந்து என்னாச்சுன்னு பார்க்கலாமா? சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.